ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 7th டே. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டெய்லி வந்து எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம கொஷின் பார்த்த உடனே ஒரு 2 சம் டெய்லி போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து மேக்ஸ் போட்டு பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து 13th கொஸ்டின் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கேன். நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். The perimeter of two squares are 40 centimeter and 32 centimeter. ரெண்டு சதுரங்களினுடைய சுற்றளவுகள் கொடுத்துட்டாங்க. 40 சென்டிமீட்டர் அப்படின்னு 32 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. Find the perimeter of a third square whose area is equal to the difference of the areas of the two squares. என்ன கொடுத்துருக்காங்க? மூன்றாவது சதுரத்தினுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 2 சதுரத்தினுடைய சுற்றளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா என்ன மூன்றாவது சதுரத்துன்னு கேட்குறாங்க. அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த முதல் 2 சதுரத்தினுடைய ஏரியாஸ் இருக்கு, பரப்பளவினுடைய வித்தியாசம் தான் வந்து இந்த மூன்றாவது இதனுடைய பெரிமீட்டர், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி 2 சதுரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏரியா கண்டுபிடிச்சி அந்த ஏரியானுடைய வித்தியாசம் தான் இந்த மூன்றாவது சதுரத்தினுடைய பெரிமீட்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் சுற்றளவு 1 வந்து 40 சென்டிமீட்டர், சுற்றளவு 2வது சுற்றளவு வந்து 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சுற்றளவு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய ஏ கண்டுபிடிக்கலாம். ஏன்றது என்ன, பக்க அளவு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிங்க பார்ப்போம். 4a = 40 சென்டிமீட்டர். 4a2 என்ன கொடுத்துருக்காங்க, 2வது சதுரம், அது 32 சென்டிமீட்டர். ஸோ இதிலிருந்து நம்ம A1 கண்டுபிடிச்சிடலாம். A1 எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த பக்கம் 4 கீழே வந்துருச்சு டிவிஷனில் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் கிடச்சிரும். சாரி, நான் A2 வந்து இந்த பக்கம் டிவைடட் பை 4 வந்துச்சுன்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ ஸ்கொயர், அதுதான் சதுரத்தினுடைய பரப்பு. இந்த இது தெரிஞ்சிச்சுன்னா பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் ஏவை வச்சு. ஸோ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். A2க்கு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A1 - A2 = A3. அதான் பரப்பளவு முதல் மற்றும் 2வது சதுரங்கள் பரப்பளவினுடைய வித்தியாசம் தான் A3, மூன்றாவது சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு பாருங்கள், நம்மளுக்கு 100 - 64 36 சென்டிமீட்டர்னு கிடச்சிச்சு, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. ஸோ இதுலேருந்து பெரிமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 36 ஸ்கொயரை அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ தனியாக கண்டுபிடிக்கலாமா, ஸ்கொயர்லேருந்து ரூட் எடுத்தோம்னா அப்போ ஏ கிடச்சிரும் 6ன்னு சொல்லி. 6 கிடைச்ச உடனே நம்ம சுற்றளவு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். 4a சுற்றளவு, அப்போது 4a = 6 × 4 24 சென்டிமீட்டர். இதுதான் வந்து மூன்றாவது சதுரத்தினுடைய சுற்றளவு, அதாவது பெரிமீட்டர். இது டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாபிக் உங்களுக்கு இந்த மென்சுரேஷனில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இன்னுமே இந்த ஸ்கொயர்னுடைய ஃபார்முலா தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி வந்து மென்சுரேஷன் பற்றி ஒரு டாப்பிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க யூடியூப் சேனலில், நிறைய வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து ரெஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து இது பண்ணலாம். இதேமாதிரி வேறு எந்த டாப்பிக்லனாலும் இதையே தான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இது ரீசனிங் கொஷின், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வித்தின் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டே இருக்கணும் எக்ஸாம் ஹாலில். ஸோ பாருங்கள், ஒரு குடும்ப தலைவர் சொல்லிட்டாங்க, அவருடைய மனைவின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவருடைய மனைவி ஒரு பெண். அதே மாதிரியே 2 மகன்கள் கொடுத்துட்டாங்க, அவர்களுடைய மனைவிகள் இருவர். ஸோ அப்போது 2 மனைவிகளில் 2 + 2, அவர்களுக்கு 2 மகள்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ளஸ் எத்தனை வரும், ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் 4. ஸோ மொத்தம் எத்தனை பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1 + 2 + 4 = 7. இது வித்தின் வந்து ஒரு 1 மினிட்லேருந்து 30 செகண்ட்ஸ்குள்ளே போடுற சம் தான். எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாம் ஹாலில் மேக்ஸ்க்கு.
ஸோ இது வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து மேக்ஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ.